தாரணை என்பது மன ஒருமைப்பாட்டு முயற்சி. அடுத்தது தியானம். நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்தல். அதை பல்வேறு வகையாக விளக்குவார்கள். மூக்கு நுனியிலே பார்த்தல், விழியை மேலே பார்த்தல், முனை என்று சொன்னால் கீழே இருக்கின்ற முனையை சில பேர் சொல்லுவார்கள். அது கண்ணுக்கு மூக்குக்கு மத்தியிலே இருக்கின்ற அந்த மூன்றாவது கண் என்று சொல்லப்படுகின்ற இடத்தை நோக்குவது என்பது ஒன்று, மேல் நோக்கி இருத்தல் என்பது ஒன்று. இப்படி பல்வேறு வகையாக அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். நாட்டம் இரண்டும் நடுநோக்கில் வைத்தல் இது. அடுத்தது அதுதான் தியானம் என்பது. அடுத்தது சமாதி என்பது. நானானான் தானானான் நானும் தானுமானான் என்று வள்ளல் பெருமான் சொல்வது போல இறைமையோடு ஒன்றுவது, பதியோடு பாசம் ஒன்றுகின்ற ஒரு நிலைமை. இதுதான் அட்டாங்க யோகம் என்பது. இது யோக மார்க்கத்தினுடைய அடிப்படையாக அவர்கள் கொள்ளுவார்கள், யோகிகள் கொள்ளுவார்கள். இதற்கு நிறைய மூச்சு பயிற்சி அதையெல்லாம் வழியாக செல்லும். ஆகவே பக்தி யோகம் என்பது ஆழ்வார்கள் நாயன்மார்கள், யோக பயிற்சி என்பது சித்தனுடைய வழிமுறை, வள்ளலாருடைய வழிமுறை ஞான மார்க்கம். இந்த ஞான மார்க்கத்தை கூட இந்த ஏறக்குறைய அட்டாங்க யோகத்தை ஒட்டியேதான் அவரும் சொல்லுவார். அவர் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் அப்படிங்கிற பேரில ஏறக்குறைய அவற்றையே விரிவாக சொல்லுவார். இந்த அட்டாங்க யோகத்தை தான் ஆரம்பத்தை அவர் இந்திரிய ஒழுக்கம் என்று சொல்லுவார். தவறானவற்றை செய்யக்கூடாதது ஒன்று இந்திரிய ஒழுக்கம். கரண ஒழுக்கம் என்பது நல்ல ஆற்றுதல். அதற்கு அடுத்த இரண்டு தலைப்புகளிலே ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்பது அவருடைய இணைப்புகள். அந்த முறையிலே தான் அவருடைய ஆன்ம வழிபாடு அமைந்தது. இப்ப ஜோதியை பற்றி சொல்லுவோம். இந்த 4 வகையான ஒழுக்கத்தின் மூலமாக பெறுகின்ற அறிவு இருக்கிறது அல்லவா, அது மிக உயர்ந்த அறிவு. சிவனுடைய காலத்திலே இருந்து வருகின்ற சித்தர்கள் பாரம்பரியத்தில் நம்முடைய நாட்டில் இறுதியாக வந்த சித்தர் ராமலிங்க அடிகளார், the youngest of the சித்தா ட்ரெடிஷன். ஆனால் அவர் தமக்கு முன்னாலே வந்த சித்தர்களுடைய வாழ்வியலை முறையை காட்டிலும் சற்று விரிவாக, பிராக்டிகலா விரிவாக எல்லா நிலைகளிலும் தொண்டு ஆற்றியவர். சித்தர்களைப் போலவே ஆன்மீகத்திலும் மருத்துவம், ரசவாதம் போன்ற எல்லா துறைகளிலுமே அவர் தொண்டு ஆற்றியிருக்கிறார். இந்த ஜோதி திரையை பற்றி ஒரு சம்பவம். தைப்பூசத்து அன்னைக்கு 7 திரைகள் நீக்கப்படுகின்றன என்று சொல்லுகின்ற அந்த நிலையை பற்றி ஒரு ஆய்வு. இறைவன் என்பது கண்ணுக்கு புலனாகாத, ஆனால் கருத்துக்கு புலனாகின்ற ஒரு பொருள். இறைமை ஒரு தன்மை என்று கூட சொல்லலாம். வள்ளுவர் வானத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வம் உரைகின்ற வானத்துள் வைக்கப்படும்ங்கிறாரு. தெய்வம் வானத்துல இருப்பதாக வள்ளுவர் காலத்திலேயே ஒரு நம்பிக்கை. வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வானுரையும் தெய்வம் அப்படின்னா தெய்வம் அங்க வானத்துல இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் சாதாரணமா சொல்றோம். எல்லாம் மேல இருக்கணும் பாத்துக்குவோம், மேல இருக்கணும் பாத்துக்குவோம்னு சொல்றோம். அங்க மேலே இறைவன் இருப்பதாக வள்ளுவர் காலத்திலேயே ஒரு நம்பிக்கை. ஆனால் எந்த வடிவாக இருப்பான் என்பது வள்ளுவர் சொல்லவில்லை. எந்த வடிவு, அவன் கோமல ஆண்டியாவா, முருகனாகவா, சிவனாகவா, திருமணனாகவா. ஆனால் தொல்காப்பியர் காலத்திலே இறையை பற்றி சொல்லுகிற பொழுது சிவன் சொல்லப்படுகிறான். சேயோன் என்ற பெயரிலே சிவனாகவும் இருக்கலாம் அல்லது முருகனாகவும் கொள்ளலாம். அதுக்கு அடுத்து 2வது திருமால் சொல்லப்படுகிறார்.
மூன்றாவது இந்திரன் சொல்லப்படுகிறான், நாலாவது வருணன் சொல்லப்படுகிறான். இந்திரன் என்பவன் மருத நிலத்துக்கு தலைவனாகவும் வருணன் நெய்தல் நிலத்துக்கு தலைவனாகவும் சொல்லப்படுகிறான். இந்த 4 பேரில் கொற்றவை என்பது பாலை நிலத்துக்கு சொல்லப்படுகின்ற தாய் தெய்வம். இந்த 5 தெய்வங்களிலே வருணனும் இந்திரனும் வடநாட்டுக்கு எப்படியோ போய் சேர்ந்துட்டாங்க. தமிழ்நாட்டிலே இந்திர விழா என்பது ஆரம்ப காலத்திலே கொண்டாடப்பட்டது. வருணனுக்கு விழா கொண்டாடப்பட்டது. அதற்கு பிறகு சிறப்பான கோயில்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே வருணனுக்கோ இந்திரனுக்கோ இல்லை. வேதங்களிலே அவங்க போய்விட்டார்கள். அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய சம்பவம், அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. ஆகவே இந்த தெய்வங்கள் எல்லாம் உருவ வழிபாடோடு வழிபட்டார்கள். சித்தர்களும் இந்த ஞான வழியிலே சென்றவர்களும் ஜோதியை வழிபட்டார்கள். ஏன்னா இறைவன் உருவானவன் மட்டுமல்ல, அருவானவன். ஜோதி என்பது கண்ணுக்கு புலப்படுகிறது. ஆகவே ஒரு உரு இருக்கிறது என்பது தெளிவு. உரு என்றால் கண்ணுக்கு புலப்பட வேண்டும், கைக்கும் புலப்பட வேண்டும். அதுதான் உருவுங்கிறது. ஒரு பேனா இருக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கு, அது கையில எடுக்க முடியும், அதுதான் உருவம். அருவம் என்பது கைக்கு புலப்படாதது, கைக்கு புலப்படாதது. அது ஜோதி என்பது கண்ணுக்கு புலப்படுகின்ற உருவத்தோடு கூடியது, ஆனால் கைக்கு பிடிபடாத உருவமற்றது, அருவானது. ஆக இறைவன் உருவானவன், அருவானவன் என்ற கருத்தை நியாயப்படுத்துகின்ற முறையில், உறுதிப்படுத்துகின்ற முறையில் வள்ளல் பெருமான் அந்த ஜோதியை சிறப்பிக்கின்றார். என கான்ட்ரவர்சி வராது, கருத்து வேறுபாடு வருவதற்கு அவன் இப்படிப்பட்டவன், ஏன்னா ஒய் போடலாமா யூ போடலாமான்னு அடிச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி திருநீர் போடலாமா நாமம் போடலாமா என்பது போன்ற சமய குறிகளை எல்லாம் எந்த விதமான பிரச்சனைக்கும் உள்ளாகாமல் இருப்பதற்காக ஜோதி இது அநேகமாக உலக நாடுகளில் இருக்கின்ற எல்லா மதத்தினரும், கிறித்துவத்திலே இருக்கிறது, இஸ்லாமியத்திலே இருக்கிறது, ஜொராசியம் இருக்கு, விஷ்ணு வைஷ்ணவத்தினருக்கு, சைவத்தினருக்கு, உலகத்தினருக்கு பெரும்பாலான எல்லா மதத்தினரும் ஜோதியை போற்றுகிறார்கள். ஆகவே இந்த உருவான ஜோதி வழிபாட்டை வள்ளல் பெருமான் எந்த விதமான கருத்து வேறும் இல்லாத வகையில், அனைவரும் போற்றுகின்ற வகையில் அதை வலியுறுத்தினார். அது ஜோதி வழிபாட்டினுடைய சிறப்பு. ஏறக்குறைய அருட்பெருஞ்சோதி அகவல் என்ற முறையிலேயே ஏறக்குறைய ஒரு 1000 சொற்களுக்கு மேலே அருட்பெருஞ்சோதி, கனக ஜோதி அது என்பது போல அதை அதை பின்னடை கொடுத்து அதை பல்வேறு வகையாக பாராட்டி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த ஜோதி வழிபாட்டு திரை நீக்கம், 7 திரை நீக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த வழிபாடு முறை ஜோதி காட்டப்படும் என்று சொல்லுகின்ற அந்த மரபு பற்றி ஒரு சிறிய சிந்தனை.